அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ நம்ம தான் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம், அதுக்குள்ளே பனையபுரத்துக்குள்ளே திருப்பால்துறை ஆதிதிராவிட தெரு அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர். ஆதிமூலநாதர் சுவாமி திருக்கோயில், மோகனநாயகன் உடனுரையான ஒரு சூப்பரான ஒரு கிராமத்தில் தான் நம்ம இருக்கோம். இது எதுக்காக வேண்டிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்தில் வந்து வாழை வச்சுருக்காங்க. ஈரப்பதமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம விவசாய பூமி எந்த சூழலையும் தரிசு நிலமாக போடக்கூடாது. அதில் ஏதாவது ஒரு விதையை விதைச்சி அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போது தண்ணி விதைக்கிறோம் அப்படின்னா அந்த பயிர் வளர்கிறதுக்கு தண்ணி கொடுப்போம். அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணணும்னா நிலத்தடி நீரில் போய் தங்கும். அப்படிங்கும்போது மனிதனுக்கு சோறும் ஆயிடுச்சு, நீரும் ஆயிடுச்சு. என்ன பாருங்கள், வாழையில் மக்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெண்களும் வேலை செய்கிறாங்க, ஆண்களும் வேலை செய்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, பெண்கள் ஆண்களும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி எவ்வளோ வேலை இல்லாத நபர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கான ஒரு வேலையும் ஆச்சு, வருமானத்திற்கான வருமானம் ஆயிடுச்சு, உடல் உழைப்பும் ஆச்சு. அப்போ நோயோடு இருக்கிற நபர்களோட எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னா விவசாயம் சார்ந்த பணிகளை செய்தால் மட்டும்தான் சிறப்பாகும். பாருங்கள், காரு போகுது பாருங்கள், மெயின் ரோடு. அந்த காருக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா காவேரி ஆறு. அப்போது காவேரி ஆற்று பகுதியில் தான் நம்ம இருக்கோம். இந்த ஊரில் எங்களை படைச்ச இந்த பிரபஞ்சத்துக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் மக்களை படைக்குது அப்படின்னா இயற்கையோடு இணைஞ்சு இயற்கையோடு வாழணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் பிரபஞ்சம் நம்மளை மனிதனாக படைக்குது. அப்போது இயற்கையை அழித்து வாழக்கூடாது, இயற்கையோடு இணைஞ்சி வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தியலாக இதில் நான் வைக்கிறேன். நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தியே ஆகணும். அது இருந்தால் மட்டும்தான் வருங்காலத்தில் பிள்ளைங்களுக்கு நீரும் அதுலேருந்து சோறும் நம்ம உற்பத்தி பண்ண முடியும். அதுதான் நம்மளோட நோக்கமும். பார்த்தா தெரியும், நம்மளோட முகநூலில் எல்லாமே இயற்கை சார்ந்தது தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த சூழலையும் இயற்கையை அழித்து நம்ம வாழ வேண்டாம். இயற்கையை நினச்சிச்சு அப்படின்னா நம்மளை அழிச்சிரும். அதனால் இயற்கையை நேசித்து இயற்கை சூழலில் நம்ம சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் நோக்கமாக வைக்கிறோம். கரெக்டாக கிடங்கு வெட்டினாங்க அப்படின்னா 3 அடி பக்கம் கிடங்கு வெட்டுவாங்க. அப்போ அதில் தண்ணியை நீர் தேக்கி வைப்பாங்க. அப்போது அந்த பயிருக்கு நீராச்சு, நிலத்தடி நீர் சேமிப்பும் ஆச்சு. ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி. ஓகே, சூப்பர்.